மீன் வறுக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக தேங்காய், தேங்காய் கூட சோம்பு 1/2 ஸ்பூனு. சோம்பு ரொம்ப முக்கியம். இது கூட சும்மா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பல், சின்ன பல் 2 பல் பூண்டு, சும்மா ஒரு 4 கருவேப்பிலை. இந்த இஞ்சி பூண்டு வந்து இதுக்கு தேவையில்லை. ஏன் போடுறேன் அப்படின்னா, மீன் வறுக்கும்போது வர வாசனைக்காக. ஏன்னா வாசனை ரொம்ப முக்கியம். இந்த இது டேஸ்ட்டில் எதுவும் மாற்றாது இந்த கொஞ்சமாக போடுற இஞ்சி பூண்டு. பட் நல்ல மணமாக இருக்கும். மீன் வறுக்கும்போது ஆள் தின்ன வரைக்கும் நல்லா மணம் வரும். அதுக்காக தான். இதை இப்போ அரைச்சிருவோம். அரைச்ச தேங்காய் விழுதை போட்டுட்டேன். இதை அரைக்கும் போதே உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். இதை போட்டுட்டேன். இது கூட குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணது, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதையும் போட்டுக்கிறேன். இது கூட ஆப்ஷனல் லெமன், ஒரு 1/2 மூடி லெமனை வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன். இந்த லெமனு டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் லெமன் போட்டுருங்க. போதும். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இப்போ மீனை போட்டுற வேண்டியது. மீனை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வைக்க வேண்டியது தான். இது தோல் உரிச்சதுனால மீனெல்லாம் உடையெல்லாம் செய்யாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நல்லா உள்ள மசாலா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இதை மூடி வச்சுட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கடலெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் மீனை வச்சுருக்கிறேன். இதை திருப்பி போடும்போது இன்னொரு ஆஃபுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவேன். அந்த தேங்காய் எண்ணெயும் நல்லாயிருக்கும். மீன் நல்லா மணமாக இருக்கும். கோலா மீனோட ஸ்பெஷல் என்னென்னா, மீன் உடையாது, குழம்புல கரைஞ்சி போகாது. வர மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். பழைய மீன் வராது. ஏன்னா அன்னன்னைக்கு பிடிக்கிற மீன். மேக்ஸிமம் இந்த கவிச்சி ஸ்மெல்லு அந்த மாதிரி நீங்கள் மீன் கழுவும் போதே ஸ்மெல் வராது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். 15 நிமிஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் எண்ணெய் கம்மியாக ஊற்றலாம். நடுவில் வேணும்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெயோ மற்ற எண்ணெயோ ஊற்றக்கூடாது. தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் சமைக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் செய்யாது. கடலை எண்ணெய் ஊற்றினோம்னா அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் மீனுக்கு வந்துடும். இந்த டைமில் லைட்டாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு லேசாக ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு, உப்பு சப்போஸ் கம்மியாக இருந்தால் இது மேலேயே அப்படியே உப்பு லேசாக தூவிட்டு, தூள் உப்பு தூவிட்டு நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா உப்பு நார்மலாகிடும். மீன் வறுத்தது. இது வந்து இந்த மீனோட மசாலா. இந்த மசாலாவில் சின்ன வெங்காயத்தை நிறைய கட் பண்ணி போட்டு பரட்டி கடைசியாக கல்லில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு பரட்டி எடுத்தோம்னா இந்த மசாலா கிடைக்கும். இந்த மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும். ரசத்துக்கும் சரி, சாம்பார் இல்லை பழைய சாதத்துக்குலாம் இந்த மசாலா நல்லாயிருக்கும். மோர் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும்.